சொன்னேன். நான் வேறு ஜாதி தான், அண்ணன் வேறு ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமேல் என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்றைக்கி காட்ட போகிறாங்க. நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அதை தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு, என்னைய கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மை தானே, அது உண்மை தானே. எல்லாரும் இப்போ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துனாலும் பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசில் பட்டது நான் பேசணும்னு வந்தேன், பேசிட்டு போகிறேன். அவெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறவே தட்டிகிட்டே இல்லை. ஒன்று சொல்கிறேன், அதான் யார் எதை பேசுகிறதோ இப்போ இதே இது ஐயா பேசுகிறாங்களா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுகிறாரு, இல்லை திமுக மாதிரியே பேசுகிறாரு, அவளை வெறும் முழிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ தான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துச்சேன். அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது, இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.